அனைவருக்கும் வணக்கம். ஒரு லீகல் அப்டேட்ஸ் எதை பற்றி என்று சொன்னால், கொல்கத்தா நகரையே உலுக்கிய ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், அதாவது மருத்துவ கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கு. அதில் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, எவ்வாறு இந்த பாலியல் பலாத்காரம் மற்றும் அந்த கொலை நடந்தது, யார் அதை செய்தது, எவ்வாறு இதை போலீஸ் அவர்தான் செய்தார் என்று கண்டுபிடித்தது, இவற்றையெல்லாம் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதல்ல என்னவென்றால், முதல்ல இதனுடைய கேஸ் என்ன என்று அழைக்கப்படுது என்று சொன்னால், ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் சஞ்சய் ராய். சரி, எந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்றது என்று சொன்னால், இந்த கோர்ட் ஆஃப் அடிஷ்னல் செஷன் ஜட்ஜ் 1 நடைபெற்றது. அதாவது ஸ்பெஷல் கேஸ் நம்பர் 77 ஆஃப் 2024 எஸ்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இதில் இதனுடைய நீதிபதி யார், இந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதி யார் என்று சொன்னால், அனுர்பன் தாஸ் அவர் தான் நீதியரசர். என்று இந்த தீர்ப்பை வழங்கினார் என்று சொன்னால் 18/1/2025 அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரி, அதே மாதிரி அந்த சென்டென்ஸு, தீர்ப்பு என்பது வேறு, ஜட்ஜ்மெண்ட் என்பது ஒரு குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டது. சென்டென்ஸ் என்பது என்னென்ன அந்த தண்டனைகள், அவருக்கு எந்த கால அளவு என்பதை பற்றி கூட தான் சென்டென்ஸ் என்று சொன்னால், அந்த 20/1/2025 அன்று அவருக்கான என்னென்ன தண்டனைகள் என்று அறிவிக்கப்பட்டது. சரி, வழக்கம் போல் இப்போ நம்ம ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்ன நடைபெற்றது என்ன என்பதை நான் பார்ப்போம். The victim joined her regular duty at RGK Medical College Hospital, Kolkata on 8/8/2024. யார் இதுதான் செகண்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்டு. அந்த ஆர்ஜிகார் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் டியூட்டிக்கு என்றைக்கு போகிறாங்க, 8/8/2024 அன்று போய் அங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. 36 hours டியூட்டின்னு அப்போது ஜாயின் பண்ணுறாங்க. பிறகு த டியூட்டி லேடி டாக்டர் வாஸ் ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மர்டர்ட் ஹர் பிளேஸ் ஆஃப் ஒர்க் ஆன் 9/8/2024. மறுநாள் என்ன பண்ண, காலையில் ஒரு மிருகத்தனமாக பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இருக்கின்றார். எங்கே, அதனுடைய ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற செமினார் ஹால்லையே. சரி, இதுதான் நடைபெற்று இருக்கின்றது. பிறகு இந்த வழக்கானது ஒரு புகார் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு வருகின்ற போது என்னென்ன இஷ்யூ நீதிமன்றம் பார்க்குறது, உடனே தண்டனை கொடுக்க முடியுமா, யார் குற்றவாளி, இந்த குற்றத்தை இவர் தான் செய்தாரா இல்லது பல பேர் செய்திருக்காங்களா, அதில் பார்க்க போகிறேன். இப்போ என்னன்னா இஷ்யூஸ், whether the rape and murder was committed by a single person or group of persons. முதல்ல இந்த பெண்ணை, அதாவது இந்த மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்தது அல்லது அந்த கொலை செய்தது ஒரே நபரா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து செய்தார்களா என்பது ஒரு கேள்வி. அடுத்த ஹூ கமிட்டட் மர்டர், அப்படி என்றால் இந்த டாக்டரை இவ்வாறு கொலை செய்தது யார். அடுத்த whether the accused committed rape upon the victim. அதாவது மர்டர் பண்ணிருக்காங்க, இந்த பெண்ணானவள், அதாவது இந்த டாக்டரானவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையா, அடுத்த கேள்வி. அப்புறம் இந்த accused had inflicted such injury. இப்போ இவன் தான் அக்யூஸ் இருக்கான், சஞ்சய் ராய்ன்னு சொன்னால், இந்த சஞ்சய் ராய் என்பவன் இந்த மருத்துவர் அந்த உடம்பில் மேல் இருக்கின்ற அந்த காயங்களை இவர்தான் ஏற்படுத்தினாரா இல்லை வேற ஏதாவது ஏற்படுத்தினார்களா என்பது. அடுத்து whether the accused had committed any act or acts that the accused knows to be likely to cause death. இவ்வாறு இந்த பெண்ணை இவ்வாறு செய்தால் இந்த மாதிரியான அந்த மரணம் ஏற்படும் என்று தெரிந்தே, அதாவது அறிந்தே, அநேகமாக இந்த மாதிரி செய்தால், இந்த செயல்களை செய்தால் அல்லது செயல் செய்தால் அவள் இறந்து விடுவாள் என்று அறிந்தே செய்தாரா இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா whether the offense was committed within the knowledge of the accused. அந்த செயல், அந்த குற்றமானது இவருடைய அறிவிற்கு தெரிந்துதான் அதை செய்தாரா இல்லையா. இதெல்லாம் 7 வினாக்கள், அதாவது சிவில் 7 வினாக்கள் சொல்லுவோம். இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, இதற்கான விடை தான் நம்ம ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த நீதிமன்றம் இதை இவ்வாறு, இவர் தான் குற்றவாளி சஞ்சய் ராய்னு வச்சுக்கா, இவரை விசாரிக்கிறார்கள். விசாரிக்கின்ற போது இதெல்லாம் இஷ்யூ ஆகுது. இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம விடை பார்க்க போகிறோம். முதல்ல இப்போ என்ன பண்ணோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
அப்படி என்றால் அது எதிரி மீது, சஞ்சய் ராய் மீது புதியதாக வந்திருக்கின்ற, ஏன்னா 17/10/24 அப்புறம் தான் இந்த அஃபென்ஸ் நடக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் பாரதிய நியாய சன்னிதாவில் தான் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் 173 செக்ஷன் 1 படி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்டு. சரி, எந்தெந்த பிரிவின் கீழ் என்று சொன்னால் செக்ஷன் 64 என்ன 64 சொல்லுது? பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப், பாலியல் பலாத்காரத்திற்கான தண்டனை. அடுத்து 66ல் எஃப்ஐஆர் என்ன? பனிஷ்மெண்ட் ஃபார் காசிங் டெத் ஆர் ரிசல்ட்டிங் இன் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் விக்டிம், அதாவது அந்த பெண்ணிற்கு மரணத்தை ஏற்படுத்தியது, அதே போல் அந்த பாலியல் பலாத்காரத்தின் மூலமாக அந்த பெண்ணினை ஒரு நடைபெணமான நிலைக்கு அதனை தள்ளப்பட்டது, அதற்கான தண்டனை. அடுத்து செக்ஷன் 103 சப்செக்ஷன் 1 ஆஃப் பிஎன்எஸ் 2023 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், அந்த டாக்டரை கொலை செய்ததற்கான தண்டனை. இந்த 3 பிரிவின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. இப்போ அப்புறம் இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே, நிகழ்ச்சியில் சம்பவம் நடந்த பிறகு டேட் ஆஃப் அக்யூஸ் அரெஸ்டட் என்னைக்கு என்றால், என்று சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார் என்றால் 10/8/2024. சரி, அடுத்து பாருங்க. The incident of 9th August is also famous in world history as an that day auto bomb was dropped on Nagasaki and Hiroshima சொல்லுவாங்க, ஜப்பான் இன் 1945. ரொம்ப ஹிஸ்ட்ரி படிச்சோன்னா நல்லா தெரியும். அதை அணுகுண்டு நாகசாமி ஹீரோஷிமா என்ற நகரமே இல்லாமல் அழித்த 1945 அந்த டே தான் இந்த நடந்த இந்த 9th day ஆஃப் ஆகஸ்ட் இந்த சம்பவம் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். இது எல்லாமே நான் சொல்கிறேன் இன்ஸு எடுத்தது ஷார்ட்டாக ஜட்ஜ்மெண்ட்டில் தான். சரி, இப்போ அடுத்து பாருங்கன்னா எஃப்ஐஆர் டிலே, அது நம்ம பின்னால் பார்க்கும். ஜட்ஜ்மெண்ட்டில் எத்தனை சாட்சிகளை இந்த நீதிமன்றமானது விசாரணை செய்தது என்றால் 50 சாட்சிகளை விசாரணை செய்தது. சரி, முதல்ல யார் விசாரணை செய்தார்கள்? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் கொல்கத்தா ஹைகோர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமே அது விசாரிக்கிறாங்க. பிறகு கொல்கத்தா ஹைகோர்ட்டாக பார்த்ததுன்னா டைரக்ட் டு ஹேண்டட் ஓவர் டு சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனிடம் அதை ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கிறது. த ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் எண்ட் ஆன், மொத்த புலனாய்வும் எந்த தேதியில் முடிவு பெற்றது என்று சொன்னால் 13/8/2024 முழுவதுமான புலனாய்வு முடிக்கப்பட்டு விட்டது. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இப்போ முதல்ல இது பாருங்கள் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட். இங்கே அப்படியே இங்கே வாங்க, இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் தான் இந்த வழக்கில் இந்த சஞ்சய் ராய் தான் குற்றத்தை புரிந்தான் என்றுக்கான எவிடன்ஸு. அவன் மூலமாக அவனே விட்டு சென்ற எவிடன்ஸ் மூலமாக தான் அவன் மாட்டிக்கிறான். அப்படின்னா என்னென்ன எவிடன்ஸ் சார் விட்டு போனான் அப்படின்னு பார்த்தா இங்கே குறிப்பாருங்க, அதை இயர்ஃபோன், இது மொபைல் ஃபோனு, லேப்டாப்பு, ஓகேவா? சரி, இப்போ இந்த இயர்ஃபோன் இருக்குல்ல, இயர்ஃபோன் தான் துருப்பாக செயல்பட்டது. இதை என்னென்ன மார்க் பண்ணால் இங்கே பாருங்களேன், இது மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்னா என்ன பண்ணுது? அந்த ஆப்ஜெக்ட் தான் குறியீடு செய்தல், சான்று பொருள் ஆவணம் சொல்லலாம், சான்று பொருள் ஆவணம். இது இயர்ஃபோன் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃபோனில் ஒரு ஃபோன் அந்த இயர்பட்ஸ் கீழே விழுந்துருக்குது, அதை மேட்டு கீழே விழுந்திருந்த உடனே அது என்ன பண்ணுறான், அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண உடனே இவன் ஃபோனு கனெக்ட் ஆகுது. அங்கே தான் கண்டுபிடிக்கிறாங்க, ஓ இவனது தான் சொல்லிட்டு பண்ணுறாங்க. அது மார்க் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்கல்பியர், அந்த மண்டை வெட்டினுடைய முடி, அப்புறம் நகத்தினுடைய அது கட்டிங்கு, அந்த ரத்தத்தினுடைய மாதிரி, லேப்டாப் அங்கே எடுக்கிறாங்க, அவனுடைய டிஷர்ட் எடுக்கிறாங்க, அவனுடைய மொபைல் ஃபோன் எடுக்கிறாங்க. அப்புறம் ஸ்பெக்டகல்ஸ் வித் 1 கிளாஸ், அவன் அணிந்திருந்த ஒரு கிளாஸ் இருக்குதுல்ல, இது மாதிரி இந்த கிளாஸில் ஒரு கண்ணாடி இல்லை, ஒரே ஒரு கண்ணாடி தான் இருக்குது. அப்போது எந்த அளவுக்கு அவன் போராடி அந்த மாதிரி கண்ணாடி உடைஞ்சிருக்கிறது அங்கே தெரிகிறது. சரி, அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜட்ஜி நீதிபதியெல்லாம் இது ஏன் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இதுக்கே மரணம், ஒரு பெண் அதாவது மருத்துவரை 2ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பிஜி மருத்துவரை இவ்வாறு கொடிய முறையில் எலும்புகளாம் உடைகின்ற வரையிலே பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறான், கொலையும் செய்திருக்கிறான். ஆனால் இவனுக்கு மரண தண்டனை ஏன் வழங்கப்படவில்லை என்றால் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பார்கள், இது அரிய வழக்கில் வரவில்லை. என்ன சொல்கிறாங்க? நாட் ஏ ரேரஸ்ட் இன் ரேர் கேஸில் வரவில்லை என்று சொல்லியிருப்பார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் அதில் இன்டென்ஷன் அவனுக்கு இல்லை. இதுக்கு முன்னே ப்ரீ பிளான் பண்ணியோ அந்த பெண்ணை கடத்தியோ அல்லது அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொலை செய்ய வேண்டிய எண்ணத்தோடு இல்லை. திடீர்னு அங்கே செமினார் ஹாலில் அந்த பொண்ணு டியூட்டி முடிச்சுட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க போகிறாரு, லஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காம இச்சைக்காக அப்போது திடீரென்று ஏற்பட்டது மூலமாக பாலியல் பலாத்காரம் செய்கிறார். அதனால தான் இது அவர் இன்டென்ஷன் இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறாங்க, ரேரஸ்ட் ரேர் கேஸில் வரால மரண தண்டனை கொடுக்க முடியாதுன்னு லைஃப் கொடுக்குறாங்க. சரி, இன்னொன்று விஷயம் என்னன்னா, நோ பெயில் வாஸ் கிராண்டட்.
இப்போ என்ன பண்ணுவாங்க, திருநாட்டு கேஸாக இருந்தாலும் ரேப் கேஸாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் உள்ளே இருந்தாலும் டிஃபால்ட் பெயில் 90 டேஸ்க்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னாவோ அல்லது அதுக்கப்புறம் நீதிமன்றம் பிணையம் வழங்கும், அதுக்கப்புறம் ட்ரையல் நடக்கும். ஆனால் இந்த வழக்கில் அவர் இந்த வழக்கு தீர்ப்பு வழங்குகின்ற வரை உள்ளவே இருக்கிறார், பெயிலே கொடுக்கவில்லை, பிணையம் கொடுக்கவில்லை. பீரியட் ஆஃப் டோட்டல் டிடென்ஷன் அண்டர்கான் டூரிங் ட்ரையல் வந்து 164 டேஸ்லேயே முடிச்சிடுறாங்க. அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து 164 நாட்களுக்குள்ளாக இந்த வழக்கை முழுவதுமாக முடித்து தீர்ப்பு வழங்குகிறார்கள். அடுத்து ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ எவிடன்ஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அந்த வாதி தரப்பினுடைய சாட்சியங்களை பற்றி சொல்லியிருப்பில்ல, என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றால், முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பெண் இருக்காங்கல்ல, இந்த பெண் வந்து மருத்துவர், அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி செகண்ட் இயர் பண்ணுறாங்க இந்த காலேஜில். எப்போ காலேஜில் ஆர்ஜி கார் அந்த கொல்கத்தா மருத்துவமனையில். அவங்களுடைய இந்த 8/8/2024 தான் என்ன பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போகிறாங்கன்னு சொன்னால் 9 மணிக்கு காலையில் வீட்டை விட்டு போகிறாங்க. போயிட்டு அங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. ஓபிடி என்றால் அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் டியூட்டி. சரி, 36 ஹவர்ஸ் அவங்களோட டியூட்டி. சரி, இப்படி அந்த டியூட்டிக்கு போயிட்டாங்க. அடுத்தது என்ன நடந்தது என்று சொன்னால், முதல்ல இவங்க அப்பா, உங்கள் ஃபாதருக்கு ஒரு 10:53 காலையில் 10:53க்கு அந்த மறுநாள் 9/8/2024 ஒரு டெலிஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணுறாங்க. என்ன என்று ஃபோன் பண்ணுறாருனா, யார் பண்ணுறாருன்னா அசிஸ்டன்ட் சூப்பர்டென்டென்ட் இருக்கார்ல இந்த ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலில், அவரு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னவென்று ஃபோன் பண்ணுகிறார் என்று சொன்னால், இந்த மாதிரி உங்கள் பெண்ணானவள் உடம்பு சரியாமல் இருக்கிறா, உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு வேற எந்த டீட்டெயிலு என்ன அந்த பெண்ணு என்னவா இருக்கா எது எதையுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சரி, ஃபர்ஸ்ட் கால். ரெண்டாவது இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கால் பண்ணுறார். யார்? அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த பெண்ணினுடைய அப்பா, அந்த டாக்டருடைய அப்பா, ஃபோன் வந்தது இல்லை அந்த நபருக்கே மறுபடியும் இவர் கால் பண்ணுறாரு. இவர் கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, சார் உங்கள் பெண் வந்து எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற விவரம் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு. சரி அப்படின்னு என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 3வது கால் வருது. பாருங்க, 3வது காலை அவங்க அப்பா ரிசீவ் பண்ணுறார். அந்த ரிசீவ் பண்ண கால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏவா இந்த மாதிரி வந்து உங்கள் பெண்ணு ஒருவேளை அதாவது தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோதான், அதோட எதுவும் ஃபோனு டீட்டெயில் சொல்ல கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் 4வது கால் வேற நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. எத்தனை மணிக்கு அப்படி என்றால் 12:15, அதாவது பிஎம், மதியம் 12:15க்கு ஒரு கால் ரிசீவ் பண்ணுறாரு. அந்த ரிசீவ் பண்ண காலில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் போலீஸு ஆல்ரெடி இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தகவல். அவள் தான். சரி, பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இவங்க அப்பா இருக்கார்ல, அவங்க அப்பாவும் இந்த பெண்ணினுடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறாங்க பெண்ணை பார்க்கறதுக்காக. போனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டும் 2 டாக்டரும் யார் இவங்க அந்த பெண்ணினுடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கவே விடல, அப்படியே என்ன பண்ணுறாங்க, தடுத்துடுறாங்க. இவ்வாறு நடைபெறுகின்றது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டைம் ஆஃப் டெத்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4:45 5:15 AM ஆன் 9/8/2024. சரி, அடுத்து இந்த பெண்ணு, சரி இந்த குடும்பத்தினுடைய அந்த பெண்ணு என்ன, ஒரே பெண்ணா 2 பெண்ணா, இவர்களுக்கு ஒரே மகள் தான். அவ என்ன பண்ணாங்க, எம்பிபிஎஸ் எங்கே படிச்சிருக்காங்கன்னா கல்யாணி மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ பிஜி செகண்ட் இயர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது இந்த குற்றம் எப்பொழுது ஆரம்பித்து, அதாவது அஃபென்ஸ் என்றால் 9/8/2024. இந்த அஃபென்ஸ்னா 2Q BNSSல சொல்லியிருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஆஸ் பர் 173 செக்ஷன் 1 ஆஃப் BNSS படி 9/8/2024 எஃப்ஐஆர் போட்டுறாங்க, முதல் தகவல் அறிக்கை. அதே மாதிரி சார்ஜ் ஃப்ரேம், இந்த வழக்கில் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு அது வந்து என்ன பண்ணுறாங்க, குற்றச்சாட்டினை வணைதல் நீதிமன்றத்தில் பண்ணுறாங்க. குற்றச்சாட்டு வணைவாங்கல்ல ஆஃப்டர் ஃபைலிங் சார்ஜ் ஷீட்டு. அப்போ குற்றச்சாட்டை எப்பொழுது இந்த நீதிமன்றமானது வணைந்தது என்று சொன்னால் 4/11/2024 குற்றச்சாட்டு வணைகிறார்கள். சரி, ஆஸ் பர் செக்ஷன் 251 ஆஃப் BNSS 2023. சரி, அடுத்தது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ், எப்பொழுது சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால், இப்போ கோர்ட் ஆஃப் ட்ரையல்னா எங்கே, சாப்டர் 19ல் செக்ஷன் 248 to 260 தான் ட்ரையல் நடக்கும். எப்பொழுது என்றால் 11/11/2024. அங்கே அவங்க அப்பா அம்மா போனாங்க. அவங்க என்ன பண்ண, தனித்தனி அறையில் அடைச்சி வச்சிடுறாங்க.
பிறகு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு நல்லா ஒன்று புரிஞ்சிச்சு, என்னவென்றால் தன்னுடைய மகளானவள் அங்கே இறந்து விட்டால், அதாவது கொலை செய்யப்பட்டிருக்கிறாள்னு தெரிஞ்சிச்சு. பிறகு என்னன்னா, இந்த மருத்துவமனையில் இருக்காங்கல்ல, இவர் கூட படித்த மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த பெண்ணினுடைய, அதாவது இறந்து போன பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய அந்த பரிசோதனை, பிரேத பரிசோதனை என்ன பண்ணும், விசாரணை, பிரேத விசாரணையை யார் மேஜிஸ்ட்ரேட் முன்னில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே போல் இந்த உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் செய்கின்ற போது எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், அதை காணொளி மூலமாக வீடியோகிராஃப் பண்ணணும், ஃபுல்லாக என்டையர் முழுவதுமாக வீடியோகிராஃப் பண்ண வேண்டும் என்று ஒரு அஜிடேட் பண்ணிவிட்டு எழுத்துப்பூர்வமான ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குகிறார்கள். அப்படி கொடுத்த பிறகு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கமிஷனர் வரார், அதாவது அந்த பகுதியினுடைய போலீஸ் கமிஷனர் வந்து இங்கே இவருடைய அந்த அப்பா இருக்கார்ல, அப்பாவையும் அம்மாவையும், அவர் செமினார் ஹாலில் இருந்தார், அங்கேருந்து வெளியே வந்துட்டு பிறகு இவங்க அப்பா அம்மாவும் செமினார் ஹாலுக்கு கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போய் அங்கே காட்டுறாரு. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னு சொன்னால், மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாங்க, 4 மணிக்கு வராங்க. 4 மணிக்கு வந்து அந்த பிரேத விசாரணை அவர்கள் கண்டக்ட் செய்கிறார்கள். இவ்வாறு இருக்கின்ற போது இப்போ யார் அதாவது சஞ்சய் முகர்ஜி இருக்கார்ல, இவர் யாருன்னா இந்த பெண்ணினுடைய, அதாவது இவர்களுடைய பக்கத்தில் அருகாமையில் வசிக்கின்ற அந்த நபர். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, எத்தனை மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்றால் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு 9/8/2024 அன்று ஒரு புகாரினை கொடுக்குறார். புகார் கொடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 6லேருந்து 6:30 மணிக்குள்ளாக முடிக்கிறார்கள். எப்போது 9/8/2024. சரி, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே இப்போ வந்து என்ன பண்ணால், கிரிமேஷன் செய்வதற்காக எங்கே கொண்டு வராங்க, பனிஹாட்டி முனிசிபல் கிரிமோட்டோரியம் என்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. சரி, வழக்கமாக எப்படி நடக்கும், நம்ம கிரிமேஷன் போனால் அங்கே ஆல்ரெடி இருக்கும், அந்த பாடிலாம் இருக்கும், அதுக்கப்புறம் கியூர் மாதிரி இருக்குது, பின்னால் தான் கடைசியாக போகணும். ஆனால் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மருத்துவர்களே, அதாவது பெற்றோரோடு ஒப்படைக்காமல் அந்த ஹாஸ்பிட்டலினுடைய நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அறிகுறியாக ஏற்கனவே இங்கே 2 பாடி கியூவில் நிற்குது, இதை ஓவர்லுக் பண்ணி அவசரமாக அங்கே எரித்து விடுகிறார்கள். சரி, எரித்து விட்ட பிறகு முடிஞ்சிச்சு எல்லாம். பிறகு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யார், நிர்மல் கோஷ் மற்றும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேரண்ட்ஸுக்கிட்ட பேசிட்டு, உங்கள் பெண் வந்து மருத்துவமனையில் பணியில் இருக்கின்ற பொழுதே இது மாதிரி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த காம்பன்சேஷன் நஷ்டஈடு பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது என்று நஷ்டஈடு வாங்கிக்கணும்னு சொல்கிறாங்க. சிஎம் எவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறாரு. அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த நஷ்டஈடே வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார்கள். சரி, இப்படி இருக்கின்ற போது இப்போ அப்படியே பாருங்கள், எப்பவுமே நம்ம வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற போது என்ன பண்ணுவோம், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறும். இந்த ப்ராசிக்யூஷன் சைடு, அரசு தரப்பில் சாட்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு டிஃபென்ஸ் சைடு அந்த எவிடன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஷல் வரும் கண்டிப்பாக. 313(1)B CRPC 1970 இப்போ எங்கே இருக்குதுன்னு சொன்னால் 351 ஆஃப் BNSS 2023 அந்த ப்ராசிக்யூஷன் விசாரணை முடிஞ்சு விட்ட பிறகு கேள்வி கேட்குறாங்க. யார், இந்த சஞ்சய் ராயை கேள்வி கேட்கின்ற போது நீதிமன்றத்தில் இப்போ இங்கே இருக்கான்னு வச்சுக்கேன், எத்தனை கேள்விகள் அவரிடம் கேட்கப்படுது என்றால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 104 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரி, பிறகு இந்த வழக்கில் எத்தனை சான்றாவணங்கள் குறியீடு செய்யப்பட்டது என்று சொன்னால் டோட்டலாக இந்த ப்ராசிக்யூஷன் சைடில் 325. சரி, சான்று பொருள்கள், ஏன்னா இந்த வழக்கை விசாரணை செய்கின்ற போது இந்த சான்று பொருள் அடிப்படையில் தான் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அவன் வச்சுருந்த அந்த இயர்ஃபோனை கனெக்ட் பண்ணி ப்ளூடூத்தில் பண்ணுறது, அதுதான் முக்கியமான அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி எத்தனை மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் சான்று பொருள்கள் அங்கே குறியீடு செய்யப்படுது என்றால் 75. சரி, டிஃபென்ஸ் சைடில் அக்யூஸ் சைடில் ஏதாவது சான்றாவணம் குறியீடு செய்யப்படுது, ஆமாம் 2 பண்ணாங்க, ஆனால் விட்னஸ் யாரும் எக்ஸாமின் பண்ணவில்லை. இவ்வாறு இருக்கின்றது. சரி, இப்போது இந்த சஞ்சய் ராய் இதில் அதாவது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட, அதாவது இந்த பெண்ணை இந்த பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த இந்த சஞ்சய் ராய் என்பவன் யார் என்று சொன்னால் பாருங்கள், இவன் வந்து அதாவது போலீஸ் தரப்பிலே இந்த மருத்துவமனையில் அவன் என்ன பண்ண சிவிக் வாலண்டியர் சொல்கிறோம், அதாவது அந்த தொண்டார்வு, அதாவது தன்னார்வ தொண்டர் ஆக பணியமர்த்தப்படுகிறார். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இவன் வந்து பாக்ஸினுடைய சாம்பியன் ரன்னர், இவன் அவ்வாறாக இருந்தவன் தான் இந்த சஞ்சய் ராய். இந்த வழக்கில் இந்த சஞ்சய் ராய் தான்
இந்த மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்தார் என்பதை ஒரு முடிவுக்கு இந்த நீதிமன்றமானது வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியதற்கான என்ன முடிவு, அதாவது என்ன காரணங்கள், எவ்வாறு இவன் தான் குற்றவாளி தீர்மானித்தல் என்று சொன்னால், முதல்ல இது பாருங்க, அந்த சிடிஆர் அப்படின்னா கால் டீட்டெயில்ஸ் ரெக்கார்டு, அவருடைய ஃபோன் நம்பர் அங்கே எடுத்தாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு பார்த்த உடனே அதை என்ன பண்ணுறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோனு இந்த நேரத்தில் யாருதுன்னு முதல்ல பண்ணுறாங்க, இவன் ஃபோன் ஃபிக்ஸ் ஆகி போகுது. எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கிறதான் அப்படியே ட்ராக் பண்ணுகின்ற போது அவன் அந்த ஆர்டிகேஆர் அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் அந்த விசினிட்டி தான், அந்த இடத்தில் சுற்ற அருகாமல் தான் காட்டுது அவனுடைய கார்டு. இதை வைத்து இவன் தான் அந்த குற்றவாளி என்று நம்ம தீர்மானிக்கிறார்கள். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ். இப்போ கேட்கலாம், எப்படி இது வந்து தண்டனை கொடுத்தாங்க எல்லாம் சொல்லுவாங்க, யாருமே பார்க்கல, யாரா பார்த்தீங்களா, நீங்கள் யாரா பார்த்தீங்களா, யாருமே பார்க்கலையே. அப்போ இந்த வழக்கிலையும் பார்த்தீங்கன்னா அந்த செமினார் ஹாலில் அந்த மருத்துவமனையில் இந்த பெண் தான், அதாவது இந்த டாக்டரை அதேமாதிரி இந்த சஞ்சய் ராவை தவிர வேறு யாருமே இல்லை. அப்போ யாருமே பார்க்கல, யாருமே பார்க்காத ஒரு குற்றத்தை எப்படி வந்து தண்டிக்க முடியும், ஒரு ஆயுள் தண்டனை தர முடியும் அப்படி என்று சொன்னால், சூழ்நிலை சாட்சிகளை வைத்து பார்க்கின்ற போது இவன் தான் குற்றவாளி என்று தீர்மானிக்கிறது. அதற்காக இந்த வழக்கில் இருக்கின்ற நீதிபதி என்ன சொன்னார்னா, என்னென்ன வழக்குகள் எல்லாம் அதை கோட் பண்ணி இதன் மூலமாக இவருக்கு நான் தண்டிக்கு, அதாவது சூழ்நிலை சாட்சியம் சரியாக இருக்குதுன்னு சொன்னார். எந்தெந்த வழக்கு என்று சொன்னால், பிரீதி சந்த் சர்தா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 1984 வால்யூம் 4 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 116. அடுத்து தனஞ்சய் சாட்டர்ஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 1994 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 220. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னே சொல்லி இந்த கேஸாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ராம் நரேஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் 2012 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 135. அடுத்து நாதுனி யாதவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1998 வால்யூம் 9 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 238. அடுத்து அட்லி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1955 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 807. அடுத்து கடைசியாக இது வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு, அதுனா ரேர் கேஸுக்கு வர இது, பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் ரிப்போர்ட்டட் இன் 1980 வால்யூம் 2 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் 684. சரி, இப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸு இருக்குல்ல, இது எவ்வாறு இந்த லிங்க்கு, இப்போ நம்ம சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றமானது சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்லுவாங்க, எவ்ரி ஈச் அண்ட் அந்த செயின் லிங்க் ஷுட் பி இன்டாக்ட், ஈவன் எ சிங்கிள் அண்ட் செயின் லிங்க் புரோக்கன் மீன்ஸ் என்டையர் செயின் இஸ் புரோக்கன். அப்போ என்ன பண்ணோம், அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் ஆனது செயின் போல ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைய என்ட்வைன்ட்னு சொல்லாங்க, பின்னி பிணையப்பட்டு ஒன்றோடு ஒன்றுக்கணும், அந்த இன்டாக்டாக இருக்கணும். சப்போஸ் ஒரு லிங்க்கு உடஞ்சிச்சுன்னு அர்த்தம், அப்போ அது வந்து நாட் ப்ரூவ்டு. இந்த வழக்கில் சஞ்சய் ராய் தான் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்மானித்து அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கியதில்லை, அது எவ்வாறு அந்த செயின் எவ்வாறு அந்த சர்க்கம்ஸ்டன்ஷியல் சூழ்நிலை அமைப்பதற்கு இந்த வழக்கில் இந்த தீர்ப்பில் என்ன கூறியிருந்தார்கள் என்று சொன்னால், பாருங்க செயின் ஓகேவா, என்னென்னு 1 to 6 பாயிண்ட், இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லியிருக்கேன் ஓகேவா. சரி, என்ன முதல்ல சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த மருத்துவமனையில் அந்த செமினார் ஹாலில் இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. பார்க்கின்ற போது இவன் அந்த இடத்தில் இருப்பது, அந்த நடமாட்டத்தில் அவன் தெரிய வருகிறான். அப்போது அவன் அந்த நேரத்தில் அங்கே இருந்திருக்கான் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை வைத்து மாட்டோம் இது சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் வந்து விட்டதுன்னு சொல்லவில்லை. அடுத்து வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன்ஏ ஆஃப் நிப்பிள் ஸ்வாப் ஏர் பிளட், அதாவது டிஎன்ஏ என்றால் உங்களுக்கு தெரியும், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் டெஸ்ட், இனக்கீட்டு அமில பரிசோதனை அப்படின்னும் போது அந்த பெண்ணினுடைய அந்த உடம்பில் இருக்கின்ற அந்த முடிகள் மற்றும் ரத்தங்கள், அந்த காயங்கள் ஏற்பட்டது. அதே போல் இவனுடைய அந்த உறுப்பில் இருக்கின்ற அந்த அவயங்கள் அனைத்தும் பார்த்தோன்னா அந்த பெண் மீதும் இருந்தது, அது வந்து தெரியப்படுத்தப்பட்டது. சரி, இப்போ ப்ளூடூத் ஏர்போன் முக்கியமாக, அதாவது அவனை வந்து கார்னர் பண்ணதே எங்கன்னா இதுதான். அவ்வாறு அந்த பாலியல் பலாத்காரம் செய்கின்ற போது அந்த பெண் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற போது
அங்கே என்ன பண்ணுறது, கண்ணாடி கண்ணாடி போட்டுக்கிறான், அதில் ஒரு கண்ணாடி உடஞ்சி இருக்குது, அது ஒன்று. இந்த இயர்ஃபோன் வந்து அந்த மேட்டு கீழே இருந்தது. அதை கண்டுபிடித்து இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுகிற போது இந்த நம்பர் கனெக்ட் ஆகிறது. அப்போது இவன் தான் என்று அது கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அந்த உடற்கூறு ஆய்வு செய்தாங்கல்ல டாக்டர்லாம், அந்த பிரேதத்தை உடற்கூறு ஆய்வு செய்துகின்ற போது அங்கே இருக்கின்ற அந்த தடயங்கள் கிடைக்கப்பட்டதில்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த தடயத்தோடு இவனுடைய அந்த உடல் உறுப்புகளோடு ஒன்றுபட்டு விடுகின்றது. சரி, அது கன்ஃபார்ம் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கொஸ்ட் ரிப்போர்ட். பிரேத விசாரணை செய்கிறாங்க. விசாரணை செய்கின்ற போதும் என்னென்ன அங்கே சொல்லப்பட்டதோ அதுவும் என்ன வருது, அந்த லிங்க் அப்படியே இன்டாக்டாக வருகிறது. அடுத்து MIMB ரிப்போர்ட், அதாவது மெட்டா இன்டகிரேஷன் மாடல் பிரிட்ஜ். இது என்னவென்று சொன்னால், இப்போ இவனுடைய ஃபோன் இருக்குல்ல, இவனுடைய ஃபோனு ட்ராக் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்தில் எந்தெந்த இடத்தில் இவன் ட்ராவல் பண்ணா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எல்லாத்தையும் அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த மருத்துவமனையினுடைய அருகிலே எல்லாம் இவன் இருந்ததை காட்டுகிறது. இவ்வாறாக ஒன்றன் பை ஒன்றாக எல்லாமே சம்பவம் நடைபெறும் முன்னே இருந்து சம்பவம் முடிந்த பிறகு இருக்கின்ற வரை அவன் வந்து வீட்டில் கைது செய்கின்ற வரை அந்த செயின் லிங்க்கு இன்டாக்டாக எந்த விதமான லிங்க்கும் அறுபடாமல் ஒரு செயின் எப்படி இருக்கும், அதாவது சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸ் சூழ்நிலை சாட்சியம் வைத்து நாம் ஒருவரை தண்டிக்கலாம் என்பதற்கான இந்த வழக்கு இது. அப்போது அந்த செயின் எப்படி இருக்கும், ஒரு லிங்க் கூட புரோக்கன் ஆச்சுன்னா நான் செயின் கிடையாது, அது நேராக ஒரு கயிறு மாதிரி இருக்கும். அவ்வாறாக தான் இந்த வழக்கை என்ன பண்ண சூழ்நிலை சாட்சியின் அடிப்படையில் இந்த சஞ்சய் ராயை குற்றவாளி என்று தீர்மானித்து ஆயுள் தண்டனை வழங்கினார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த பச்சன் சிங் கேஸில் ரேர் அரிய வழக்குக்காக சொல்லியிருப்பாங்க. அப்போது எதுக்காக இந்த வழக்கில் இந்த பச்சன் சிங் வழக்கை கோட் பண்ணியிருப்பாங்கன்னா, இது அந்த வழக்கில் அரிய வழக்கில் வரவில்லை, அதனால்தான் மரண தண்டனை கொடுக்கவில்லை என்பதற்காக இந்த வழக்கை கோட் பண்ணியிருப்பார்கள். இப்போ இந்த வழக்கில் இந்த சஞ்சய் ராய் என்பவன் மருத்துவரை இவ்வாறு பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டதனுடைய மோட்டிவ் என்ன, ஏதாவது முன்விரோதம் இருக்கிறதா அல்லது வேறு ஏதாவது அவனுக்கு மோட்டிவா என்று சொன்னால் எந்த விதமான, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விதமான லிங்கும் இல்லை, லவ் அஃபையரும் கிடையாது அல்லது ஒன் சைடு லவ்வும் கிடையாது. சரி, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ரெண்டு பேரும் யாருன்னு தெரியும், அவர் வந்து சிவில் வாலண்டியர் தன்னார்வ தொண்டர்னு தெரியும், அதே மாதிரி இந்த அம்மா வந்து பிஜி செகண்ட் ஸ்டூடெண்ட்டு ஒருத்தர் தெரியும், அவ்வளோதான். சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வாறு இந்த சஞ்சய் ராய் என்பவன் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொள்ளுவதற்கான அப்போ காரணம் என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு காரணம், அவனுடைய காம இச்சை, அதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படி என்றால் இவன் அதை எவ்வாறு நிறைவேற்றினான் என்று சொன்னால், அன்றைக்கே வந்தவன் குடிச்சிட்டு இருக்கிறான், குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். பிறகு 3வது ஃப்ளோர் போகின்ற போது அங்கே இந்த பிஜி ஸ்டூடெண்ட் மருத்துவர் அங்கே டியூட்டி முடித்து விட்டு செமினார் ஹாலில் ஓய்வு எடுத்திருக்கிறாங்க. சரி, அப்படி இருக்கின்ற போது என்ன பண்ணோம், அங்கே போய் பார்த்த உடனே அப்பொழுது அவனுக்கு சடனாக திடீரென ஏற்பட்ட அந்த செக்ஸினுடைய உந்துதல் காரணமாக தான் அந்த பெண்ணை அந்த மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்கிறார். சரி, எதுக்காகனா அவருடைய அந்த காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக. சரி, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணை அதாவது மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் என்றோ அல்லது கொலை செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான டார்கெட்டும் இல்லை இந்த பெண்ணை கண்டிப்பாக. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ மோட்டிவ் தான் என்ன, அதாவது ப்ரீப்ளான் எதுவுமே இல்லை, இவளை பாலியல் பலாத்காரம் செய்ய வேண்டும் அதாவது கொலை செய்ய வேண்டும் என்ற எந்த விதமான முன்னேற்பாடும் முன்திட்டமும் இல்லை. அப்போ என்னதான் என்று சொன்னால் என்ன பண்ணாங்க, ஒன்றே ஒன்று தான், இந்த காம இச்சை தான் இந்த உந்துதலுக்கு காரணமாக இருந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு இதுதான் மோட்டிவ். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள், அதாவது அப்சர்வேஷன் என்று சொன்னால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீதிபதி இதை பார்க்கின்ற போது அரசு தரப்பு இங்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சாட்சியெல்லாம் விசாரிக்கின்ற போது அரசு தரப்பில் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் அனைவரும் இவ்வாறு இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வதையும் அதே போல இந்த மருத்துவரை அதாவது ரெண்டுமே மருத்துவரை அதாவது கொலை செய்திருப்பதும் நல்ல மாதிரி, அதாவது எந்த விதமான தயக்கத்திற்கும் இடமில்லாமல் அது நிறுவப்பட்டிருக்கின்றது என்று முடிவு பெறுகிறார்கள். சரி, அப்படி என்ன பண்ணோம், இவருக்கான தண்டனை என்ன, அதாவது சஞ்சய் ராய்க்கான தண்டனை என்ன என்று நீதிமன்றம் வழங்கியது என்று சொன்னால் ஒன்று பாருங்கள், அதாவது
அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்வதற்காக அவர் என்ன பண்ண கடுங்காவல் தண்டனை, அவருடைய இயற்கையாக மரணம் அடைகின்ற வரை சிறைச்சாலையிலே கடுங்காவல் தண்டனை விதித்தும் அதே போன்று 50,000 அபராதம் விதிக்கிறார்கள். பிறகு செக்ஷன் 66 BNS 2023 ஏற்கனவே 64 அது பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப்பு. இங்கே என்னவென்றால் இங்கேயும் எதற்காக இவருக்கு வந்து அதாவது சிறைச்சாலையிலேயே கடுங்காவல் தண்டனை எப்போ அவர் இயற்கையாக மரணம் அடைகின்ற வரை. எதற்காக என்றால் ஒரு பாலியல் பலாத்காரம் செய்ததன் காரணமாக அந்த பெண்ணை ஒரு நடைபெணமாக இருக்கின்ற அளவுக்கு செய்து விட்டார். சரி, அதுக்கு சரி. மூன்றாவது என்னவென்றால் 103 செக்ஷன் 1 படி அதாவது அவர் அதே தான், மூணுமே லைஃப் தான். மரணம் அடைகின்ற வரை இயற்கையாக சிறைச்சாலையிலே கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கொண்டும் மற்றும் அதனுடன் 50,000 விதித்து இந்த தீர்ப்பில் தண்டனை வழங்கினார்கள். இது எல்லாமே சார் மூணுமே லைஃப். அப்போ லைஃப் பிடிச்சி லைஃப் பிடிச்சா கன்கரண்ட்லி, அதாவது ஏகமனதாகன்னு சொல்லுவாங்க. ஏகமனதாகனா அப்போ ஒரு லைஃப், அவன் இறக்கின்ற வரை சிறையிலே இருக்க வேண்டும். சரி, இப்போ அடுத்து அதாவது நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் இருக்குல்ல, அதனுடைய வழிகாட்டுதலின்படி தேசிய சட்ட உதவி மையத்தின்படியாக காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அதோடைய தீர்ப்பில் சொல்கிறாங்க என்னவென்றால் அந்த பெண்ணை உயிர் அதாவது கொண்டுட்டார்ல அவருடைய லைஃப் லாஸுக்காக ரூபாய் 10 லட்சம் கொடுக்க வேண்டும் என்றும் அதே போன்று அவளை அந்த பாலியல் பலாத்காரம் செய்ததற்காக 7 லட்சம் மொத்தம் 17 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று அந்த விக்டிமுக்கு. சார் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், சார் அந்த விக்டிம் அந்த மருத்துவர் தான் இறந்துட்டாங்களே பாதிக்கப்பட்டங்க, அப்போ யாருக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் விக்டிம் என்றால் முன்ன 2WA CRPC 97 இருந்து இப்போ 2YBNSS 2020 சொல்லியிருக்கோம். யாருன்னா அவங்களுடைய கார்டியன் லீகல் ஏர். அப்போனா இங்கே பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் என்னாவது அவங்க லீகல் ஏர் வந்துடுவாங்க. அப்போ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த பிரிவின் படி சொல்வது ஆஸ் பர் த ப்ரொவிஷன் ஆஃப் 2Y விக்டிம் மீன்ஸ் வந்து த லீகல் ஏர்ஸ் அண்ட் கார்டியனு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 396 BNSS அதன்படி அந்த காம்பன்சேஷன் அஸ்டேட்டினை அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களுக்கு வழங்குவதற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இப்போது இதில் வந்து இப்போது லைஃப் கொடுத்துட்டாங்க. பிறகு நீதிமன்றத்தில் வந்து அடுத்து இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் வழங்கியிருக்காங்க. அடுத்து உயர் நீதிமன்றத்தில் அப்பீல் போனாங்கன்னா அதனுடைய முடிவுகள் மாறும் அல்லது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போவார்கள். இப்பொழுது இது இந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து தண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், ஏன் இது அவனுக்கு மரண தண்டனை வழங்கவில்லை என்பதற்கு தெளிவான விளக்கத்தை இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நீதிபதி. ஏனென்றால் அரிய வழக்கில் இது வரவில்லை, ப்ரீ பிளான் இல்லை, அந்த எமோஷனல் அது மாதிரி செய்திருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு மரண தண்டனை வழங்கவில்லை. இப்போ இந்த RG கார் ரேப் அண்ட் மர்டர் கேஸில் எந்த நீதிமன்றமானது அந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்தது, எந்த தேதி, ஜட்ஜ்மெண்ட்டினுடைய அந்த எத்தனை பக்கங்கள் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது ADJ 1 ஷீல்டா, அதாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் 1 ஷீல்டாவினுடைய அந்த நீதிமன்றம். அந்த நீதியரசர் யார் என்று சொன்னால் அனிர்பன் தாஸ் அவர்கள் நீதியரசர். இவர் தான் அந்த தீர்ப்பினை வழங்கினார்கள். சரி, இப்போ அதில் என்ன சொன்ன, இந்த சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்து, அதாவது இவன் இயற்கையாக மரணம் அடைகின்ற வரையிலே சிறையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த கடுங்காவல் தண்டனை விதித்தார்கள். சரி, எந்த தேதியில் என்று சொன்னால் 20/1/2025. சரி, அடுத்து என்ன இதனுடைய சைட்டேஷன் பாருங்க, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் சஞ்சய் ராய். ஓகே, இப்போ இதே தேதியில் சரி எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த RG காரில் வந்து அந்த 2ஆம் ஆண்டு அந்த PG படிக்கின்ற மருத்துவமனை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கார்கள், ஏன் அவருக்கு வந்து மரண தண்டனை வழங்கவில்லை என்று சொன்னார்கள். ஏன்னா இது ரேர் கேஸில் வரவில்லை என்று நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குன்னு பார்த்துருப்போம், அதனால தான் கொடுக்கப்படவில்லை. சரி, இதே தேதியில் இது வந்து வெஸ்ட் பெங்கால் இன்னொரு மாநிலத்தில், அதாவது இந்தியாவே அதாவது பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு என்னவென்று சொன்னால் கிருஷ்மா மர்டர் கேஸ். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இதே தேதியில் தான் யாருக்கு இந்த கிருஷ்மாவுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு இருக்கும். சரி, எந்த தேதினா அதே தேதி. சரி, எத்தனை பக்கங்கள் கொண்டது என்றால் 588 பக்கங்களை கொண்ட தீர்ப்பினை எழுதியிருப்பார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 172. சரி, இதில் என்ன விஷயம்னா இது ரேர் கேஸ், அது அரிதான, அதாவது அரிதிலும் அரிதான வழக்காக வருவதால் இதற்கு மரண தண்டனை கொடுக்கப்படுது. இது வரவில்லை என்று சொல்லப்பட்டு இருப்பதால் கொடுக்கப்படவில்லை. இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் மரண தண்டனை விதிச்சுட்டாங்க, உடனே ஒரு தூக்கில் போட்டு விடுவார்களா
அதே மாதிரி ஆயுள் தண்டனை இவர் உடனே வந்து சிறையில் ஆயுள் தண்டனை விதித்து விடுவார்கள் என்று சொன்னால் மேல்முறையீடுகள் இருக்கின்றது. அடுத்தது உயர்நீதிமன்றம் இருக்குது, உச்சநீதிமன்றம் இருக்குது. அதெல்லாம் முடிவு செய்த பிறகு கடைசியாக என்ன தீர்ப்பு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் இவர்களுக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். சரி, இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னவென்று சொன்னால், இப்போ ரேர் கேஸுக்கான இதற்கு முன்னால் யாராவது தூக்கிலிடப்பட்டிருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க. அதில் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்னவென்று சொன்னால் நிர்பயா வழக்கு பாருங்கள். நிர்பயா வழக்கு இருக்குது. இதில் இந்திய வரலாற்றிலேயே ஒரே நாள் 4 பேரையும் தூக்கிலிட்ட வழக்கு எதென்றால் நிர்பயா கேஸ் தான். எந்த தேதியில் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் சொன்னால் 20/3/2020 இந்த மார்ச் மாதம் 2020 ஞாபகம் வந்துடும். 2020 வருதா மாதம் வந்து மார்ச் மாதம் என்று ஞாபகம் வைத்தல். இது ரேர் கேஸ். இதனுடைய சைட்டேஷன் என்னவென்று சொன்னால் முகேஷ் குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் 2020 வால்யூம் 1 சுப்ரீம் கோர்ட் ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 761. எப்பவுமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிறது அவ்வளவோ யூஸ்ஃபுல். சார் ஜட்ஜ்மெண்ட் தானே நினைக்காதீங்க. ஏன்னா இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நீங்கள் கன்விக்ஷன் கொடுக்குறீங்க, கன்விக்ஷன் எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க, என்னென்ன எவிடன்ஸ் நீங்கள் பேஸ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ பார்த்தல நம்ம ஆர்ஜி கார் வழக்காகட்டும், கிருஷ்ணா வழக்காகட்டும், நம்ம பார்த்தல எல்லாத்தையும் எவிடன்ஸ் பார்த்தோம். எவிடன்ஸ் இந்தந்த எவிடன்ஸ் வச்சு தான் பண்ணாங்க. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான், ரெண்டுமே சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் தான். அது எப்படி ரெண்டும் இன்டாக்டாக இருந்தது என்பதை அந்த நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பிலே, இது 172 பேஜ் ஆர்ஜி கார், அது 588 பேஜ் கிருஷ்ணா, அவ்வளோ அந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பார்கள். இவ்வாறாக நீங்களும் அதை பயன்படுத்தி உங்களுடைய சிவில் நீதிபதி தேர்வில் நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி வெற்றி பெற்று சிவில் நீதிபதிகளாகவும் அதே போன்று ஏபிபிகளாகவும் மாவட்ட அமர்வு நீதிபதிகளாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த ஒரு வழக்கில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.